அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் 21ஆம் தேதி வைகாசி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்களும் லா ஆஃப் அட்ராக்ஷனும் செஞ்சோம் அப்படின்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முருகன் வழிபாடு செய்வது, செவ்வாய் ஹோரையில் செவ்வாய் பகவான் வழிபாடு செய்வது, இதெல்லாமே அற்புதமான பலனை கொடுக்கும். மேலும் நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய துவரம்பருப்பு பரிகாரம், கொள்ளு பருப்பு பரிகாரம், கல்லுப்பு கொண்டு செய்யக்கூடிய பரிகாரம், மிளகு கொண்டு செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு நிறைய ஏற்கனவே போட்டாச்சுங்க. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் இன்றைக்கி தேர்வு செஞ்சு உங்கள் வீட்டில் செய்யும்போது அற்புதமான பலன் கொடுக்கும். மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்று ரொம்ப ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே இருக்கிறதுனால பூஜைகள் செய்ய முடியல, வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட, மேலும் ஊரில் இருக்கிறோம், இப்போது ட்ராவலிங்கில் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் கூட ஒரு அற்புதமான முறை செய்வது குறித்து சொல்லியிருந்தேன். அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால நீங்கள் அதை கூட செஞ்சு பலனடையலாம். ஏன்னா அதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. அது ஒரு சுவிட்ச் வேர்டு கொடுத்து தான் சொல்லியிருந்தேன். அது செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையானது தீரும். இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் நான் எண்ட் ஸ்க்ரீனில் வரும், மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இன்று காலை 6:24 பிறகு நமக்கு சுவாதி நட்சத்திரம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. எப்படி முருகப்பெருமான் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறவங்களும் பார்த்திங்கன்னா நம்முடைய தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கும், இப்போ உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கல, நான் ரொம்ப எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னே சொல்லலாம். இந்த சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அற்புதமான ஒரு நட்சத்திரம்னே சொல்லலாம். மேலும் இதை ஒரு செல்ஃப் கோயிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப தனித்துவமானது, தானாக சுயம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய எந்த ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் இல்லாமல் அதுவாக தானாக தன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும், அதாவது தனித்தன்மை வாய்ந்தவங்களாக இருக்கணும், நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும், 4 பேர் பார்த்து வியக்கும் வகையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அனைவரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். உங்களை பார்த்து கேவலமாக ஏளனமாக பேசினவங்க கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அடேங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த சுவாதி நட்சத்திரமானது இன்றைக்கி காலையில் 6:24 அப்படிங்கும்போது தொடங்கி நாளைக்கு காலையில் 8:17 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் இந்த நேரம் முடிவதற்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, இப்போது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லா வாழணும், நிறைய காசு பணம் சேரணும், தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான, அதாவது நேர்மறை எண்ணங்களை மட்டும் உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற எந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் தினம் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் இப்படியே நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது, யாரும் இப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னும் சொல்ல முடியாது. நமக்கான கர்ம வினைகள் குறையும் போது கண்டிப்பாக நமக்குண்டான அதிர்ஷ்ட கதவும் திறக்கும். அதனால் யாருமே மனம் தளர விடாதீங்க, நம்பிக்கை கைவிடாதீங்க. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எதையும் மனசில் போட்டு வச்சு மனசை குப்பை தொட்டி மாதிரி ஆக்கிக்காதீங்க. ரிலாக்ஸாக உட்காருங்க, பாசிட்டிவாக நினச்சிட்டு உட்காருங்க.
அதன் பிறகு உங்களுடைய 2 கையும் வந்துட்டு நல்லா சூடு பறக்க தேய்ங்க. இதிலேருந்து ஒரு வெதுவெதுப்பானது சூடு வந்து பரவும். இதை வந்து உங்களுடைய முகம் மற்றும் தலையில் வந்துட்டு உங்களையே ஆசீர்வதிக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கும். நம்முடைய முன்னோர்கள் கூட நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அவங்களுடைய உள்ளங்கையை நம்முடைய தலை மீது வச்சு பண்ணுறாங்க இல்லையா, பிளஸ்ஸிங்ஸ். அது மாதிரி தான் இப்போ நாமளே வந்துட்டு செல்ஃப் பிளஸ்ஸிங் வந்து பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்ச பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இதை வந்து நீங்கள் உங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்கணும். பாருங்கள், இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே சிம்பிள் தான். போன முறை சுவாதி நட்சத்திரம் வந்தபோது நான் போட்டு காட்டின அதே ஒரு டிசைன் தான். இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வரைஞ்சிக்கோங்க, இல்லைனா மணிக்கட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து இடது கையில் தான் வரையணும், வலது கையில் தான் வரையணுன்ட்டு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் இடது கை பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வலது கையில் வரைஞ்சிக்கோங்க, வலது கை பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இடது கையில் வரைஞ்சிக்கோங்க. அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்லேயோ ரைட் ஹேண்ட்லேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து உள்ளங்கையிலையோ இல்லை ரிஸ்ட் பகுதியிலையோ மணிக்கட்டுலேயோ வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த சிம்பிளுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேல் நோக்கின மாதிரி அந்த தட்டையான பகுதி வந்து இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு ஈர்ப்பு சக்தி, அதாவது அதிகப்படியான நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிம்பிளாகவே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை கவர்ந்து இழுத்து நம்ம நோக்கி செலுத்தக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். முடிஞ்சால் 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற கிறிஸ்டியன்ஸ் மற்றும் முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் இந்த மெத்தடை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து செய்யலாம். இறைவன் அப்படிங்கிறத தான் நாமளே வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கிட்டுமே வழிய இந்த பிரபஞ்ச சக்தி, நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானது தான். அதனால் நீங்களும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பலன் கிடைக்கும். இந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் லாம் ஓம் க்ஷாம், ஓம் லாம் ஓம் க்ஷாம், ஓம் லாம் ஓம் க்ஷாம். என்னுடைய உச்சரிப்பு புரியல அப்படின்னா இங்கிலீஷ் மற்றும் தமிழ்லேயே உங்களுக்கு வந்து நான் இதை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முடிஞ்ச 108 முறை வந்து சொல்லுங்கள். அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இந்த கர்ம வினைகள் காரணமாகவும் மற்ற பாவ புண்ணிய கணக்குப்படியும் நிறைய வந்து மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். ராகு, கேது, சனி இவங்க 3 பேரும் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு செய்வாங்க. இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உரிய அந்த 8ங்கிற தேதியும் வந்திருக்குது. சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுக்குரியதாகவும் வந்திருக்குது. இத்தனையும் சேர்ந்து சிறப்பாக இருக்கக்கூடிய நாளில் இதை நம்ம வரைவதன் மூலமாக ஒரு காற்றின் வேகத்தில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தினுடைய கடவுள் பார்த்திங்கன்னா வாயு பகவான். ஒரு காற்று எந்த அளவுக்கு வேகமாக தன்னுடைய பணியை செய்யுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வரைஞ்ச கையோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். நீ நாள் முழுவதுமே எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள். அத்தனை முறை வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். நடுவில் இது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட மறுபடியும் கூட நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஒவ்வொரு முறை சுவாதி நட்சத்திரம் வரும்போதும் செய்யலாம். எப்பப்பெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுடுறேன். அதை பார்த்து அந்த நாளில் இதை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றங்கள் வந்து உண்டாகும். இந்த வீடியோ குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.